6 நபர்கள் ஒரு ரூ. 1,00,000 அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாலும், 5% தனிங்க. நான் ராயல்டிய மட்டும் பேசுறேன். ஏன் ராயல்டிய மட்டும் பேசுறேன்னா, இதுதான் நான் வேலை செய்றத நிறுத்தினாலும், எனக்கான இன்கம்ன்றது வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா, இன்னைக்கு நாம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, நான் அந்த கடைய ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அதற்கான வேலைய செய்யணும். அப்பதான் எனக்கு அந்த வருமானம் வரும். நான் ஒரு வேலைக்கு போணும். நான் வேலைக்கு போய் 30 நாளும் வொர்க் பண்ணா தான் எனக்கு அந்த சம்பளம்ன்றது வரும். இது பேரு தான் ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாசிவ் இன்கம் தான் ராயல்டிங்க. ராயல்டின்றது நான் ஒரு டைம் பண்ணிட்டேன் சார். 6 நபர்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கான இந்த டீட்டெயில்ஸ் சொன்னேன். அதுக்கு சொல்றதுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. இந்த இடத்துல நெட்வொர்க்கோ, எம்எல்எம்மோ கிடையாதுங்க. இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். பியூர்லி ட்ரெடிஷனலா ஒரு டர்ன் ஓவர் நான் வந்துட்டு ஒரு ஃபிரான்சைஸி எடுத்து ஒரு டர்ன் ஓவர் பண்ற மாரி தான். அப்ப இந்த 6 நபர்கள் பண்ணும்போது, எனக்கு வருஷத்துல ஒரு ரூ. 36,000 இன்கம் வருதுங்க. இந்த 6 நபர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரிந்த நபர்கள வச்சு நீங்க உங்களுக்கான பிரான்சைஸிய டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு 36 பேரும் அதே ரூ. 1,00,000 வராங்கன்னா, ரூ. 3,60,000 அப்படின்னா, அவங்களுடைய லெவல் 2ல இருந்து உங்களுடைய இன்கம் மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 1,30,000 வருஷத்துக்கு. 2 குழந்தைகளுக்கு உண்டான ஃபீஸுங்க. வெறும் 6 நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிள் 1,30,000 2 குழந்தைக்கான ஃபீஸு, ஸ்கூல் விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆயிடுதுங்களா? ஆனா, இந்த 36 பேருக்கும் அந்த சர்வீஸ நாம அப்படியே டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 6 லெவல் வரும்போது, கிட்டத்தட்ட உங்க டீம்ல ஒரு 46,000 நபர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. உங்களுடைய டர்ன் ஓவர்களுடைய ஓவரால் மந்த்லி ராயல்டி மட்டும் ரூ. 1,67,00,000 இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லம்போது, உங்களோட பேக் மைண்ட்ல ஒரு யோசனை ஓடும். "சார் இதெல்லாம் எனக்கு நடக்குமா சார்? எல்லாருமே வந்துருவாங்களா? வர்றவங்கலாம் அப்படியே பண்ணுவாங்களா? பண்றவங்கலாம் அப்படியே இருப்பாங்களான்னா?" டெஃபினட்டா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, 10% மட்டுமே உங்க சக்சஸ் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டா கூட, ரூ. 1,67,00,000க்கு 10%ன்னா ரூ. 16,00,000. சார் நான் என்ன சொல்றேன்னா, லெவல் 1, லெவல் 2ன்னு இவங்க வச்சிருக்கிறத நீங்க 6 மாதமாவும் எடுத்துக்கலாம், 6 வாரமாவும் எடுத்துக்கலாம், ஏன் 6 வருடமாவும் எடுத்துக்கலாம். அப்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு டீம டெவலப் பண்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மாதம் ரூ. 16,00,000 வருமானம் இருக்குன்னா, உங்களுடைய நேரத்த நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? உங்க மூலியமா இந்த துறைய எத்தன பேருக்கு கொண்டு போய் சேர்த்த போறீங்க? அதாவது பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. பிட்கோய்வான்ற இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதுல இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றத தகவல கொண்டு போய் சேர்த்துறது தாங்க. நீங்க நல்லா இப்ப ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க உங்களுடைய உழைப்புன்றது என்னங்க? நீங்க புரிஞ்சுகிட்டத புரிய வைக்கிறது தான் இங்க உழைப்புங்க. ஒருவேளை எனக்கு அரைகுறையா தான் புரிஞ்சிருக்கு. எனக்கு அரைகுறையா தான் சொல்ல தெரியும் அப்படின்ற நபர்கள் கூட, இன்னொருத்தவங்கள சொல்ல வச்சு அந்த வேலைய முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப வெறும் 1% ஒரு வேள சக்சஸ் ரேஷியோ ஆனா கூட கிட்டத்தட்ட ரூ. 1,67,000ன்றது ஒரு வருமானமா இருக்கு.